பால் பாயாசம் எப்படி காய்ச்சிட்டு பாருங்க. சவரிசியை போட்டு நன்றாக அவிய விட்டு தண்ணியில் அவிய விட்டு காய்ச்சி பிளம்ஸ் போட்டு சீனி போட்டு அதுக்கு பிறகு பால் விடுவோம். பால் நல்லா திக்காக விட்டால் பால் பாயாசம். பால் பாயாசம் இப்படித்தான் பால் பாயாசம் காய்ச்சிறது. இப்படி செய்து குழந்தைகளுக்கும் கொடுத்து நீங்களும் குடியுங்கள். உடம்புக்கு நல்ல குளிர் காலங்களில் வயிற்று புண்ணு இருக்கிறவர்கள் இப்படி பாயாசம் காய்ச்சி குடித்தால் உடம்புக்கு நல்ல குளிர்ச்சியாக இருக்கும். செய்து குடியுங்கள். இப்படி செய்து